மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் என்சிபி தலைவருமான அஜித் பவார் இன்று காலை பாராமதியில் நிகழ்ந்த கோர விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்காரு. இந்த துயரச் செய்தி மராட்டிய மாநிலம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மும்பையில் இருந்து பாராமதியில் நடைபெற இருந்த ஜில்லா பரிஷத் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்பதற்காக அஜித் பவார் இன்று காலை சிறிய ரக சார்ட்டர் விமானம் மூலம் புறப்பட்டு சென்றிருக்காரு. இன்று காலை சுமார் 8:45 மணியளவில் பாராமதி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க முயன்ற போது விமானம் நிலை தடுமாறி ஓடுதளத்தின் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கு. மோதிய வேகத்தில் விமானத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. விபத்து நடந்தபோது விமானத்தில் அஜித் பவார், அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் விமானிகள் உட்பட மொத்தம் 6 பேர் இருந்திருக்காங்க. இந்த விபத்தில் சிக்கிய அஜித் பவார் மற்றும் அவருடன் பயணித்த மேலும் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருக்கு. விபத்து நடந்தவுடன் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. படுகாயம் அடைந்த மற்றவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. அஜித் பவாரின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே விபத்து குறித்து தொழில்நுட்ப ஆய்வுகளை மேற்கொள்ள சிவில் ஏவியேஷன் அதிகாரிகள் குழு பராமதிக்கு விரைந்திருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் என்சிபி தலைவருமான அஜித் பவார் இன்று காலை பராமதியில் நிகழ்ந்த கோர விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இந்த துயரச் செய்தி மராட்டிய மாநிலம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.